Hi, welcome to my channel. Last video active and passive voice பார்த்தோம். Active to passive எப்படி convert பண்றது இருந்ததை பார்த்தோம். Just for 5 sentence பார்த்திருந்தோம். இப்போ just formulas இதோட rules active to passive activeல இருக்கிறது எப்படி passiveஆ மாறுது அதோட formulas மாதிரி பார்க்க போறோம் சிம்பிளா. ஸோ இது தெரிஞ்சிட்டாலே நமக்கு ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸை நம்ம ஆக்டிவ் டு பாசிவ் பாசிவ் டு ஆக்டிவ் நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஆக்டிவ் அண்ட் பாசிவ் என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஆக்டிவ் வாய்ஸ்ன்றது என்னன்னா நம்ம அங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்டுக்கு அதாவது டூயருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்கன்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ மோஸ்ட்லி ஆக்டிவ் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கிளியராக இருக்கும், வெறும் ஃபியூ வேர்ட்ஸ் தான் இருக்கும், சிம்பிள் அண்ட் கிளியராக இருக்கும் ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படின்றத சொல்றது தான் ஆக்டிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ் இஸ் நத்திங் பட் அதோட ஆக்ஷனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். இங்க சப்ஜெக்ட் என்ன பண்ணுதுன்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். பாசிவ்ல என்ன ஆக்ஷன் நடக்குதுன்றதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். ஸோ அதுதான் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஸோ நம்ம மோஸ்ட்லி நம்ம இந்த நியூஸ் சேனல்ஸ் அதுலலாம் பார்க்கும்போது மோஸ்ட்லி இந்த பாசிவ் வாய்ஸ் தான் இருக்கும். ஏன்னா நமக்கு நியூஸ் என்ன தேவைப்படுதுன்னா என்ன அங்க எல்லா இடத்துல என்ன நடக்குதுன்றது தான் நமக்கு தேவை. ஸோ அந்த ஆக்ஷனோட இம்பாக்டை கிரியேட் பண்ணி காட்டுறதுக்கு நம்ம பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்றோம். சரியா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ இப்போ ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன டென்சஸ்ல நம்ம அது ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் இருக்குன்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். நமக்கு டோட்டலாக 12 டென்சஸ் இருக்கு. ஸோ அந்த 12 டென்சஸ்ல இந்த 9 டென்சஸ்ல தான் நமக்கு ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் இருக்கு பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த 9 டென்சஸோட ஆக்டிவ் அந்த ஆக்டிவோட பாசிவ் ஃபார்முலாஸ் மட்டும் பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் நமக்கு தெளிவா தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம ஈஸியா ஆக்டிவ் டு பாசிவ் நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நான் அந்த ப்ரீவியஸ் வீடியோல ஃபர்ஸ்ட் என்னென்ன ரூல்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டிவ் டு பாசிவ் கன்வெர்ட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படி என்னன்னா சென்டென்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். வாட் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் தட். ஸோ அது என்ன மாதிரி சென்டென்ஸ், கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ்ன்றத பார்க்கணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கணும்னா அதோட டென்ஸ் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸ்ல இருக்கு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் சப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துக்கு ரீப்ளேஸ் ஆகும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இருக்கிற இடத்துக்கு ரீப்ளேஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அது தேர்ட் ஸ்டெப். ஒன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் ரீப்ளேஸ் பண்ணி சப்ஜெக்ட் இடத்துக்கு கொண்டு வந்த உடனே அந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா மாறின பிறகு அந்த சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் இருக்க அக்ரிமெண்ட் பார்த்துட்டு நம்ம பாசிவ் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதுதான் ஸ்டெப்ஸ், ப்ரொசீஜர் ஸ்டெப்ஸ் டு கன்வெர்ட் ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ். ஸோ வாங்க இப்போ இருக்க இந்த டென்சஸோட பாசிவ் ஃபார்ம்ஸ் பார்க்கலாம். ஃபார்முலாஸ் மாதிரி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு ஆக்ஷன் வேர்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் இப்போ எடுக்க போற ஆக்ஷன் வேர்ட் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் வேர்ப் ஃபார்ம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் வேர்டா நான் எடுத்துக்க போறேன். ஸோ V1, V2, V3 மூணுமே டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஒரு வேர்ப் ஆக்ஷன் வேர்டு எடுத்துப்போம். என்ன எடுத்துக்கலாம்னா ஈட் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இது சிம்பிள் பிரசன்ட் அப்படின்றதுனால நான் V1 ஃபார்ம் போடுறேன். ஈட், ஈட்ஸ், சிங்குலர் ப்ளூரல், சிங்குலர் வேர்ப் ப்ளூரல் வேர்ப் எடுத்திருக்கேன். ஸோ இது சிம்பிள் பிரசன்ட்டுக்கு ஈட், ஈட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃபில் அப் பண்ணிடுவோம். ஸோ நான் எடுத்திருக்கக்கூடிய வேர்ப் ஆக்ஷன் வேர்டு ஈட், ஈட்ஸ். நான் ஏங்க ஈட், ஈட்ஸ் போடுறேன்னா இது சிம்பிள் பிரசன்ட். ஸோ நான் V1 ஃபார்மோட ப்ளூரல், சிங்குலர், ப்ளூரல் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பிரசன்ட் கண்டினியூஸ். Is or am eating. சரிங்களா? இப்போ present continuous என்னன்னு பாத்தீங்கன்னா is or am plus V1 plus ing இல்லையா? ஸோ அதனால is or am plus
eat ing, so eating. Then present perfect, so present perfect has or have plus v3 இல்லையா, இந்த eat ஓட v3 form eaten. ஓகேவா? so and then simple past na v2, eat ஓட v2 form ate. ஓகேவா? so இதுக்கு singular plural கிடையாது. and then past continuous was, were plus v1 plus ing. சரிங்களா? இப்போ ஆக்டிவ் ஒன் பாசிவ் வாய்ஸ் வந்து இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டென்சஸ் தெரிஞ்சிருக்கணும். அந்த டென்சஸ் தெரிஞ்சிருந்தா மட்டுமே உங்களுக்கு பாசிவாக மாற்ற முடியும். சரிங்களா? ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் had plus v3, so had eaten. Simple future will or shall plus v1. Okay va? And then future perfect will or shall plus have plus v3. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்க்கான வேர்ப்ஸை ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணியாச்சு. சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஸோ இதுக்கான ஆக்டிவ் ஃபார்ம்ஸ் ஃபுல்லாக நம்ம எழுதியாச்சு. அடுத்து இதை நம்ம எப்படி பாசிவ், இதோட பாசிவ் ஃபார்ம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இது சிம்பிள் ப்ரெசன்ட்ன்றதுனால இப்போ எப்பவுமே வாட்ஸ் அ ஃபார்முலா ஃபார் பாசிவ் இஸ் நத்திங் பட் ஆக்ஷன் வேர்டு, சாரி ஆக்சிலரி வேர்ப் பிளஸ் v3 வரப்போதீங்க. ஸோ அதுதான் இப்போ பாசிவ்னாலே அங்கே எல்லா டென்சஸ்க்குமே நம்ம v3 ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்தந்த டென்ஸுக்கான ஆக்சிலரி வேர்ப்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட்டுக்கான பாசிவ் ஃபார்ம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட்டுக்கான ஆக்சிலரி வேர்ப்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம்னா இஸ், ஆர், ஆம். சிம்பிள் ப்ரெசன்ட்டுக்கான ஆக்சிலரி அதாவது ஹெல்பிங் வேர்ப்ஸ் இஸ், ஆர், ஆம் பிளஸ் v3. ஸோ இங்கே நம்ம என்ன ஆக்ஷன் வேர்டு எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈட். ஈட்டோட v3 ஃபார்ம் பார்த்தீங்கன்னா eaten. இதுதான் ஆக்டிவ் ஃபார்மோட பாசிவ் ஃபார்ம். ஆக்டிவ் ஃபார்ம் eat, eats. அது பாசிவ் ஃபார்ம் is, or, am plus v3. v3 இங்க வந்து நம்ம எடுத்திருக்க வேர்டு eat, so eaten. so coming to present continuous. so present continuous, இப்போ continuousன்றதுனால இங்க eng இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ அதே இந்த ப்ரெசண்ட்டுக்கான இது அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. இஸ், ஆர், ஆம் பிளஸ் இங்க ஐஎன்ஜி கண்டினியூஸ்ன்றதுனால நம்ம பி ஃபார்ம் பீயிங் பிளஸ் v3. ஓகேவா? இஸ், ஆர், ஆம் பிளஸ் பீயிங் பிளஸ் v3. இங்க v3 என்னன்னா இந்த v3 இருக்க இடத்துலலாம் நீங்க இந்த ஈட்ன்றதை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, தென் present perfect. present perfectக்கு has, have plus v3 இருக்கு இல்லையா? ஸோ அதே has, have. இப்போ இங்க நம்ம கண்டினியூஸ் ஐஎன்ஜின்றதுனால நம்ம இங்க பி ஃபார்ம்க்கு ஐஎன்ஜி போட்டோம். அகைன் இங்க வந்து இது பர்ஃபெக்ட்ன்றதுனால இங்க பி ஃபார்ம்க்கு பிளஸ் பீன் பிளஸ் v3. அவ்வளவுதான். இதுதான் present simple present, present continuous, present perfect கான active and passive form. ஓகே, தென் இப்போ நம்ம பார்க்க போறது simple past. ஸோ simple pastல இங்க just v2 ஃபார்ம் இருக்கு. இங்க நம்ம எப்படி is or am போட்டோமோ அதுக்கான past tense என்னன்னா was, were plus v3. அவ்வளவுதான். சரிங்களா?
ஓகே அண்ட் தென் பாஸ்ட் கண்டினியூஸ் சேம் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு இஸ் ஆர் ஆம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கு வாஸ் வேர் ப்ளஸ் கண்டினியூஸ்ன்றதுனால பி ஃபார்ம்க்கு ஐஎன்ஜி ப்ளஸ் V3 அவ்வளோதான். ஸோ தென் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஆஸ் லைக் சேம் தான். அங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட்க்கு என்ன ஆக்சிலரி வேர்ப்னா ஹேஸ் ஹேவ், இங்கே வெறும் ஹேட் மட்டும்தான். ஹேட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் V3 ஓகேவா. ஸோ சிம்பிள் ஃபியூச்சர் இங்கேயும் அதே வில் ஷால் ப்ளஸ் ஜஸ்ட் பி ஃபார்ம் BE ப்ளஸ் V3 and then future perfect will shall plus have plus been plus V3 இவ்வளவுதான். ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் ஃபார்ம் அண்ட் பாசிவ் ஃபார்முக்கான ஃபார்முலாஸ். ஸோ இந்த பாசிவ் ஃபார்ம்ஸ் அந்தந்த டென்ஸுக்கான பாசிவ் ஃபார்ம்ஸ் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தா இதை அப்படியே நீங்க சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. ஓகேவா. ஸோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்க்கு போகும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட்க்கு வரும். இந்த ஃபார்முலாவை நடுவில் நீங்க சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. அவ்வளவுதான் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. ஓகே, ஸோ இங்க நான் இங்க ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஹீ ஈட்ஸ் மேங்கோ. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அண்ட் தென் நம்ம டென்ஸ் பார்க்கணும். என்ன டென்ஸ் இருக்குன்னா சிம்பிள் ப்ரெசன்ட். சரியா. ஓகே, தேர்ட் ஸ்டெப் என்னன்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இருக்க இடத்துக்கு போகும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இருக்க இடத்துக்கு வரும். நீங்க ஜஸ்ட் இந்த எக்ஸ மனசுல வச்சுக்கோங்க. எக்ஸ் இது இங்க வரும், இது இங்க வரும். ஸோ அந்த எக்ஸ் ஃபார்மா மனசுல வச்சுக்கோங்க. ஈ ஈட்ஸ் மேங்கோ. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த மேங்கோவை நான் இங்க சப்ஜெக்ட் இருக்க இடத்துக்கு கொண்டு வர போறேன். மேங்கோ. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்க்கணும்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் பார்க்கணும். ஓகேவா. ஸோ இங்க வந்து மேங்கோ வந்து சிங்குலர். ஓகேவா. ஸோ மேங்கோ வெர்ப் என்ன வரும்னா இஸ் வரும். ஸோ நம்ம இங்க அடுத்து நம்ம இந்த ஃபார்முலாவை அப்படி இங்க கொண்டு வர போறோம். ஸோ நம்ம இங்க மேங்கோ சிங்குலர்ன்றதுனால இஸ் நம்ம கொண்டு வர போறோம். அப்போ இஸ் பிளஸ் V3. ஓகேவா. அப்போ மேங்கோ இஸ் ஈட்டன். ஓகேவா. அண்ட் தென் பை ஸ்டாண்டர்ட், அதாவது பை கொண்டு வரணும். பை மேங்கோ இஸ் ஈட்டன் பை. இந்த ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்க இ இங்க பாசிவ் ஃபார்முக்கு வரும்போது ஹிம்மா மாறும். ஓகேவா. ஸோ மேங்கோ இஸ் ஈட்டன் பை ஹிம். ஓகே, இப்போ ஒருவேளை அங்க மேங்கோஸ் இருந்ததுன்னா இல்ல சம் ஏதாவது ப்ளூரல் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். They eat chocolates. They eat chocolates. ஓகேவா. இந்த ஒரு சென்டென்ஸ். ஸோ அகெயின் இது சிம்பிள் ப்ரெசன்ட் தான். இந்த சாக்லேட்ஸ் இங்க கொண்டு வாங்க. இப்போ சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் இது ப்ளூரல். ஸோ நான் இந்த ஆரை யூஸ் பண்ண போறேன். இந்த சாக்லேட்ஸ் ஆர் eaten by them. So இந்த they என்ற ஆக்டிவ் ஃபார்ம் இங்க வரும்போது them மாறப்போகுது. ஸோ இதுதான் ஆக்டிவ் அண்ட் பாசிவ். நீங்க இந்த பாசிவ் ஃபார்மோட ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க அப்படியே இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. ஓகேவா. ஸோ இன்னும் ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். பாஸ்ட்ல he ate mango. mango. So இது past tense இல்லையா. so past tenseல இப்போ இங்க ஒரு மேங்கோன்றதுனால இப்போ நான் இங்க என்ன எடுத்துக்க போறேன், was எடுத்துக்க போறேன். so mango was. simple pastல active form 8 இருக்கு இல்லையா. active form 8. so அதுக்கு passive form என்ன, was were plus V3. so இங்க ஒரு மேங்கோன்றதுனால நான் was எடுத்துக்கிறேன். so was
ate V3 form eaten. Sorry. Mango was eaten by him. அவ்வளவுதான். Mango was eaten by him. Then இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் present perfectல இருந்து பார்க்கலாம். He has eaten mangoes. நான் இங்க mangoes எழுதிருக்கேன். So has eaten இருக்கு. Has இங்க has eaten இருக்கு இல்லையா ஆக்டிவ் ஃபார்ம். ஸோ இந்த as eaten இருக்க ஆக்டிவ் ஃபார்ம்ல அப்படியே நம்ம passive ஃபார்மை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ he has eaten mangoes. இப்போ mangoes ஃபர்ஸ்ட் இங்க mangoes இங்க வரப்போகுது. mangoes வந்து ப்ளூரல்ன்றதுனால நான் இப்போ இங்க இந்த haveன்ற auxiliary verb யூஸ் பண்ண போறேன். mangoes have. அடுத்து என்ன ஃபார்முலா இருக்கு? have plus been plus v3. so mangoes have been eaten by him. அவ்வளவுதான். ஸோ இது ரொம்ப சிம்பிள். பாருங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.